பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிய அது இது எது என்ற நிகழ்ச்சியில் காமெடியனாக பிரபலமானவர்தான் நாஞ்சில் விஜயன். இவர் எந்த கெட் அப் கொடுத்தாலும் அதில் தன் 100% உழைப்பை கொடுப்பதுதான் நாஞ்சில் விஜயனை பிரபலமாக்கியுள்ளது. அது இது எது நிகழ்ச்சியில் அதிகப்படியாக லேடி கெட் அப் போட்டு வந்து பார்வையாளர்களை சிரிக்க வைப்பதுதான் இவரின் வேலை. இதனால்தான் இந்த நிகழ்ச்சி மக்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்படுகிறது. இதற்கிடையில் நாஞ்சில் விஜயன் மரியா என்ற பெண்ணை கடந்த 2023 ஆண்டு திருமணம் செய்தார். திருமணத்திற்கு பின்னர் நாஞ்சில் விஜயனும் அவரது மனைவியும் சமூக வலைத்தளங்களில் தம்பதிகளாக பிரபலமாவது வழக்கமாக கொண்டிருந்தார். அவர்களின் ரீல்ஸ் காணொலியை பார்ப்பதற்கு ஒரு ரசிகர்கள் கூட்டமே இருக்கிறது. இந்த நிலையில் நாஞ்சில் விஜயனுக்கும் அவரது மனைவி மரியாவுக்கும் திருமணமாகி 2 ஆண்டுகளுக்கு பின்னர் முதல் குழந்தை பிறந்துள்ளது. நாஞ்சில் விஜயன் கண்ணீருடன் அவரை கையில் ஏந்திய காணொலி சமூக வலைத்தளங்களில் வைரலானது. இதனைத் தொடர்ந்து நாஞ்சில் விஜயன் மீது சென்னை காவல் ஆணையரகத்தில் திருநங்கை ஒருவர் தன்னை ஏமாற்றிவிட்டார் என பாலியல் புகார் கொடுத்துள்ளார். இது குறித்து பேசிய திருநங்கை, கடந்த 7 வருடங்களாக நாஞ்சில் விஜயன் என்னை காதலித்து வந்தார். ஆனால் கடந்த சில நாட்களாக என்னுடன் பேசுவதை நிறுத்திவிட்டார். என்னை மனதளவில் புண்படுத்திவிட்டார். ஒரு திருநங்கையாக இருக்கும் எனக்கு நியாயம் கிடைக்குமா என்பது சரியாக தெரியவில்லை. ஜாய் கிறிசல்டாவிற்கு மிகவும் நன்றி. அவர் மாதம்பட்டி ரங்கராஜன் போன்ற ஒரு பின்புலம் கொண்ட ஒருவர் மீது புகார் அளித்த பின்னர்தான் எனக்கும் இந்த அளவு நம்பிக்கை வந்துள்ளது. கர்ப்பிணியாக இருக்கும் அவருக்கு நியாயம் கிடைக்கவில்லை. அதே போன்று எனக்கும் கிடைக்காமல் போக வாய்ப்பு உள்ளது. மனதளவில் பாதிக்கப்பட்டுள்ளேன். மாத்திரைகள் கூட எடுத்துக்கொண்டேன் என கவலையுடன் பேசியிருக்கிறார். இந்த செய்தி சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றது.